அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல், ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் 4 வேலைவாய்ப்பு பற்றி தான். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னிலேருந்து ஒரு மாதம், அடுத்த மாதம் 24 மே மாதம் 24 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் எக்ஸாம் டேட்டும் இது கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 12 அப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லாம் தயாராகிடுங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறவங்க, அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த மாதம் 24க்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அது இப்போ இந்த குரூப் 4ல் என்னென்ன வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, விஓஓ, அப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட், இளநிலை உதவியாளர் போன்ற 3935 போஸ்டிங்க்கு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் விஓ மட்டும் பார்த்தீங்கன்னா 215, விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்களே, அது மட்டும் 215 போஸ்டிங்கு. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 1621. மீதி அதுபோல் ஏகப்பட்ட போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு மொத்தம் 3935 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க குரூப் 4. இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். குரூப் 4 வந்து 10th படித்தவங்க எல்லாருமே வந்து எழுதலாம். அது வந்து மொத்தம் 200 கொஸ்டின் வரும். 300 மார்க் மொத்தம். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. அதில் 100 லாங்குவேஜ், அதாவது தமிழ் லாங்குவேஜ் எழுதணும். மீதி ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு, மீதி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மீதி கொஷின் எழுதுகிற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமே எழுதுனதில்லை அப்படின்னா, நீங்கள் புதிய பயனர் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு அதில் போய்ட்டு உங்கள் பேசிக்ஸ் டீட்டெயில், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில், ஆதார் ஓடிபி எல்லாம் டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு 150 ரூபா பணம் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பணம் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி ஜென்ரேட் ஆகி வந்துடும். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணி கேட்குற டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு கண்டினியூவாக எழுதிட்டு இருக்கீங்க, அவங்க அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்பிசி யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியும், ஒன் டைம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கு இது எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ கோட்டா இருக்குன்னா நீங்கள் பேமெண்ட் கட்டாமல் வெறும் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீ கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா பணம் கட்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் என்னென்னா, அதில் என்னென்ன கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா, பேசிக்காக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். ஆல்ரெடி அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா டீட்டெயிலுமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக போய் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது ஃபோட்டோ சைன் மட்டும்தான். எப்பயுமே டிஎன்பிசிக்கு ஃபோட்டோ சைன் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் அதே போல் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th, அதாவது நீங்கள் 10th மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 10th டீட்டெயில் மட்டும் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ரா எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, 12th படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன், பிஜி படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் அதையும் இதில் அட்டாச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான். அது இல்லாமல் அப்புறம் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா நல்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1900 போஸ்டிங் வந்து டைப் ரைட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதில் வர்ற போஸ்டிங். அதால் டைப் ரைட்டிங்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் பிஎஸ்டிஎம்எல், நீங்கள் 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டீட்டெயிலாம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் பேமெண்ட் கட்டிவிட்டு 24 மேக்குள்ளே ஃபில் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக முடிஞ்சிடும். வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளியராக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை ஆன்லைன்லேயே எனக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும், இல்லை யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கனாலும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான அப்ளிகேஷன் சார்ஜோட நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி கொடுக்குறோம். வேறு எதாவது டீட்டெயில் இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. தொடர்ந்து இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை அப்டேட்டுகளாக பெற எங்களது வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.